ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயக அண்ணன் கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அவர்கிட்ட இன்றைக்கி நான் ஒரு கட்டைப்பாக்கு ஃபுல்லாக காய் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டு செல்ல மாதிரி எங்கேயும் கம்மியாக கிடைக்காதுங்க. இவ்வளோ பெரிய பாவக்காய் வெறும் 6 ரூபாய் தான். அந்த பாவக்காய் வந்து 300 கிராம் இடம் இருக்குது. 1/2 கிலோ பீட்ரூட்டு வெறும் 8 ரூபா 7 ரூபாய் இப்படி தான். நல்லாயிருக்கும், காய்கறி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். டெய்லியுமே அவங்க கடையிலேருந்து காய் கொண்டு வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் இறக்குவாங்க, பழசாக கொடுக்கணும். அந்த அண்ணன் காலைல 5 மணிக்கெலாம் வந்து கோயம்பேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து காய் வண்டி நிப்பாட்டுவார். மதியத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா 2-3 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா காய் பூரா விற்று போயிடுங்க. அவ்வளோ ஃபேமஸான கடை. எங்கள் பூந்தமல்லியில் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நானும் பூந்தமல்லி தான் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன். உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை கடை வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வீட்டு யூஸ்க்கு ஃபேமிலி இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் நிறைய பேர் வாங்கலாம். செம்ம கூட்டமாக இருக்குங்க. கடை ரோடு வரைக்கும் கீழில் நிற்கும். அவ்வளோ ஒரு ஃபேமஸான கடை, சூப்பராக இருக்கும். காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். நீங்கள் 200 ரூபா எடுத்துகிட்டு வந்தால் 2 கட்டைப்பாக்கு ஃபுல்லாக வாங்கிட்டு போவாங்க. தக்காளி 1 கிலோ 10 ரூபா, நல்லா பெருசாக இருக்கா 10 ரூபா. 2 கிலோ வாங்கினேன். வெங்காயம் 17 ரூபா 1 கிலோ, 2 கிலோ வெங்காயம் வாங்கினேன். அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கினேன். முருங்கைக்காய் 5 முருங்கைக்காய் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் காலியாக கிடக்குது. மொத்தமாக இவ்வளோ காய்கறி தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து 119 ரூபா தாங்க விலையே வந்தது. உங்கள் வீட்டு சைடில் இந்த மாதிரி கிடைக்குமான்னு நீங்கள் கன்ஃபார்மாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக நான் தான் முருங்கைக்காலாம் வந்து கட் பண்ணி எல்லாம் பாக்ஸ் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்ல, அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு காய் எல்லாமே பாக்ஸாக போட்டு ஃப்ரிட்ஜில் அடுக்கி ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரியா சும்மா இருக்காரு சொல்லிவிட்டு அவர் வேலை வாங்கினேன். எதுக்கு சும்மா உட்காந்துருக்கீங்க, எனக்கு இந்த வெங்காயம் கூடனா க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வேலை வாங்கிட்டு இருந்தேன். அவரும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அவர் நான் டீ போட்டு கூட அப்போ தான் க்ளீன் பண்ண வந்துட்டார். அப்புறம் அவருக்கும் இடையில டீ போட்டு கொடுத்துட்டு நானும் டீயில் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுறேன். வீடியோ எடிட் பண்ண விட மாட்டுறாங்க அந்த பசங்க. 2 பசங்க இருந்தாலே வேலையே விட மாட்டேங்குதுங்க. குறுக்க வந்து 2 பேரும் அடம் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க வந்து எந்த வேலையும் செய்ய முடியல, ஒரு எடிட் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. நான் எடிட் பண்ணும்போது தான் என் பொண்ணு வந்து மடியில் ஏறி உட்காந்துக்குவா சின்னவ. உங்கள் வீட்லேயும் ஒரு குட்டீஸ் இருந்தால் நீங்களும் வீடியோ போடுற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ ஒரு இதாக இருக்கும்னு நீங்களும் சொல்லுங்கள். அப்புறம் தக்காளி ஒன்று ஆட்டையை போட்டு என் பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டா. 2-3 தக்காளி சாப்பிட்டுட்டா அவள். இது பாருங்கள், முருங்கைக்காய் உரிச்சு அது தோல் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நல்லா இருந்தது. கொஞ்சம் முருங்கைக்காய் நேரம் வச்சு விளாண்டுருக்கேன் நான். அப்புறம் நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில். அன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் தான், சிம்பிளாக பண்ணியிருந்தேன். வீடியோ பாருங்கள். ஃப்ரிட்ஜு இதாங்க, ஒன்றுமே இருக்காது. ஒரு மூடி தேங்காய் கிடக்குது, மாவு இல்லை, பால் கிடக்கும். அப்புறம் வந்து கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எனக்கு கருவேப்பிலை நிறைய அடிக்கடி ஜூஸில் போட்டு அடித்து குடிப்பேன். அதனால் கருவேப்பிலை. இந்த கவராக இருக்குது தக்காளி, அது புதுசாக வேண்டாம் தக்காளி, இது பழைய தக்காளி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது பழமாக இருக்குது, நாளைக்கு தொக்கு பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய், புது கருவேப்பிலை, காய்கறியில் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிட்டேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு சைடில் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வச்சுருக்கேன் எல்லாமே அப்படியே ஃப்ரிட்ஜும் அப்படியே இது பண்ணேன். பூவே, அப்புறம் வந்து இது என்னென்னா ரோஸ்மெரி, அந்த லீஃப் வாங்கி வச்சுருக்கேன். அப்பப்போ எப்போயும் தலைக்கு டைம் கிடைக்கணும், தலைக்கு போட்டு குளிச்சுக்குவேன். அப்புறம் பார்லி, இது பாதாம் பிசினேன், சப்ஜா விதை, ரோஸ் மில்க் எசன்ஸு, அங்கே இருக்கு பாரு வெண்ணெய், இதெல்லாம் வச்சுருப்பேன். ஆனால் குப்பைலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி அப்போயே தொடச்சிருவோம்னு சொல்லிட்டு அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன். ஒரேடி உட்காந்து பசங்க க்ளீன் பண்ண விட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஃப்ரிட்ஜு திறக்கும் போதெல்லாம் என்னென்ன இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்புறம் என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு ஃபாலோ பண்ணுங்கள்.
நீங்கள் பண்ணுற ஒரு ஃபாலோவும் ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஆகும். வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் முருகர் புண்ணியத்தில் அன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு 9,000க்கு மேலே வந்துட்டேன். எனக்கு இதுவே பெரிய சாதனை. நான் ரொம்ப கூட படிக்க கம்மியில் படிச்சிருக்கேன். எனக்கு எடிட் பண்ணவும் தெரியாது. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் எடிட் பண்ணுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போகிற லைக் எத்தனை பேருக்கு என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். என் வீட்டுக்காரன் என் பொண்ணு வேலையே செய்ய விடலை. இந்த மொட்டை வந்து இடையில அவர்கிட்ட வம்பிழுத்துட்டே இருந்தது. போ பாப்பா, வீடியோ எடிட்டும் பண்ண விட மாட்டேங்கிறாப்பா. அவளும் இந்த மேலே இடையில இந்த இதெல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ கூட பாருங்கள், எடிட் பண்ண விட மாட்டேங்கிறா. செம்ம வாள், அறந்த வாள். பொம்பளை பிள்ளைங்க அது கடைக்குட்டி சிங்கம்பாங்கள்ல, எனக்கு இப்படி பிறந்துருக்குறான். செம்ம வாள். ஏமா செம்ம வாள் தானே நீ? ஓமா பாருங்க, ஊன்னு சொல்கிறான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேளுமா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே பாய்.